ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் ஹியர். சம்மர் ஹாலிடேஸ் உங்களுக்கு நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெளியே போற பசங்களாம் பார்த்து ஜாக்கிரதையா அப்பா அம்மா கூடயே போயிட்டு வரணும். தனியாலாம் எங்கேயும் போக கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுவேன். உங்க அம்மாவை அடிக்கடிக்கு எடுத்து செக் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஹாப்பி ஹாலிடேஸ். டேய் சிட்ருக்கு, என்னடா மிஸ் அசைன்மெண்ட் எழுத சொல்றாங்க? லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்றாங்க. அதெல்லாம் அசைன்மெண்ட் எழுத போறவன் கவலை பண்ணண்டா, நம்ம ஏன் பட்டுக்கிட்டு நாளே திட்டு வாங்குவோம். இந்த ஸ்கூல்ல எதுக்கு தான் சம்மர் ஹாலிடேஸ் வருதுன்னே தெரியல. லீவ் விட்டாக்கா நம்ம எப்படி படிக்க முடியும்? டெய்லி படிச்சுட்டே இருந்துட்டு திடீர்னு படிக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? அதாண்டி எனக்கும் தெரியல. நம்ம வேணா பேசாம ஸ்கூல் வாசல்ல வந்து டெய்லி எதுனா படிச்சுட்டு போலாமா? ஓகே, எஸ், ஃபைனலி the leave holidays are here. எஸ் தாரா, நீ வேணா டெய்லி எங்க வீட்டுக்கு வந்துடுற. நம்ம பிடிஎஸ் உட்காந்து ஒன்னா பார்க்கலாம். அப்பாடா, எப்படியோ எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இதோட 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு வர முடியும். எல்லாரையும் கடைசியாக பார்த்துட்டு போவோம். எதை பார்த்துட்டு போவோம்மா? எதாவது சம்பவம் பண்ணிட்டு போவோம். இவ்வளோ நாள் நம்மளை எக்ஸாம் வச்சு காண்டாக்கினாங்கல்ல, நம்ம ஏதாவது சம்பவம் பண்ணுவோம். என்ன சொல்ற லக்கி? ஆமாண்ட சீட்டுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். வீட்டுக்கு சீக்கிரமா போய் என்ன பண்ண போறோம்? இதோட 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான்டா ஸ்கூலுக்கு வர போறோம். ஏதாச்சும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஏய், இங்க பாத்தியா, அந்த சைடுல 3 பேரு, இந்த சைடுல 3 பேரு. நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி எதனா கேம் விளையாடலாம். வரீங்களா? ஆனா ஏதோ ஒரு 2 குறையிற மாதிரி இருக்கு. யார் அதுங்க? வேற யாரு? அந்த துர்காவும் பரமேஸ்வரியும் தான். கிளாஸ் ரூம்லயே தங்கிடுச்சுங்க போல, வர மனசு இல்லாம. அதுங்களை விட்றா, நம்ம ஜாலியா விளையாடுவோம் ஏதாச்சும் கேமு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேவ் ஐடியா. நம்ம கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதை நம்ம கிழிச்சு போட்டு விளையாடுவோம். யார் சைட்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? அட தாரா, நீ தான் பேசுறியா? பரவாயில்ல, உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுது. இதுவும் ஒரு நல்ல கேம் தான். கொஸ்டின் பேப்பர் வச்சு என்ன பண்ண போறோம்? வேஸ்டா தான் போகுது. அதை கிழிச்சாச்சும் போட்டு விளையாடுவோம். சிட்ரிக், நீ என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எப்படி இருக்கு? ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எப்பாரு இதே கேட்டுட்டு இருக்க. வா கேமை விளையாடுவோம். ஏய் சுஜித், சரி வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் சீக்கிரமா. நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் நிறைய பேப்பர் கிழிச்சு போடுறான்னு பாத்துடலாம் இன்னைக்கு. லக்கி, ஐ ஹேவ் ஒன் ஐடியா. நம்ம கிட்ட இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நம்ம குட்டி குட்டியா கிழிச்சு போடலாம். அப்பதான் இந்த சைட்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். சரி சரி, நாங்களே ஸ்டார்ட் பண்றோம். டேய் சுஜித், ஏதா ஐடியா வச்சிருக்கியாடா? சொல்லுடா. டேய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம மொத்தமா கிழிச்சு போடாம நம்ம பேப்பர்ஸை தனித்தனியா கிழிச்சு போடலாம், குட்டி குட்டியா. இந்த ஐடியா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நாங்களே ஸ்டார்ட் பண்றோம். இப்போ எங்க கிட்ட 3 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இதை கிழிச்சு எப்படி நிறைய குப்பையை வர வைக்கிறோம் மட்டும் பாருங்க. 1 2 3. சூப்பர்டா சுஜித்தே, நல்லா மலைச்சாரல் மாதிரி கொட்டுதுடா. நாம தான் வின் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட நீங்க எவ்வளவு போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாத்தீங்களா, நாம சொன்ன ஐடியாவை அவங்க யூஸ் பண்ணி நிறைய பேப்பர் போட்டாங்க. நம்ம அதோட குட்டி குட்டியா கிழிச்சு நிறைய பேப்பர் போடலாம். சீக்கிரம் கிளிங்க. இங்க பாத்தீங்களா, உங்களோட நாங்க நிறைய பேப்பர் போட்டுட்டு இருக்கோம். டேய் சுட்ரிக், என்னடா அவங்களுக்கு மட்டும் பேப்பர் கொட்டிட்டே இருக்கு? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க. போடா சுஜித்தே, அங்க பாரு, அப்படியே இங்க பாரு. அவங்க தான் வின்னு. எப்படின்னா சமாளிடா. வெளியே என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஐயோ. டேய் சுஜித்தே, அங்க பாரு யார் வரான்ட்டு. எப்படியோ கிளாஸ்ல இருந்து வெளில வர மனசு வந்துருச்சு போல. என்ன ஸ்கூல் வாசல்ல இவ்ளோ பேப்பர்ஸ் கிடக்கு? என்ன கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்கு? யாருன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி கிழிச்சு போடுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிற பொருள் தானே அது. இந்த மாதிரியா வந்துட்டு குப்பை பண்ணி போடுவாங்க. மிஸ் வந்து செம்மையா திட்ட போறாங்க உங்களை. அக்கா துர்காக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே கொஞ்சம் ஓரமா வழி விட்டு போங்கக்கா. பேப்பர் மிச்சிங்கன்னா அப்புறம் வின்னர் யாருன்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓ மை காட், திஸ் கேர்ள்ஸ் ஆர் சோ டிஸ்கஸ்டிங். எப்ப பாரு ஸ்கூல் ஸ்கூல் படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு சோ போரிங் யா. லக்கி, நீ அவங்க சொல்றத கண்டுக்காத. யார் வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண. ஐ திங்க் சோ நம்ம தான் வின்னர் நினைக்கிறேன். இங்க பாரு, இங்கதான் நிறைய பேப்பர்ஸ் இருக்கு. பரமேஸ்வரி, அங்க பாரு, நம்ம ஆட்டோ அண்ணா வந்துட்டாரு. ஆட்டோ அண்ணா, ஏன் நான் இவ்வளவு லேட்டு? சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க எதனா பண்ணி மிஸ் கிட்ட திட்டுவாங்க. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்புறோம். எனக்கு இந்த ஸ்கூல் விட்டு போக மனசே இல்லடி. அப்பாடா, எப்படியோ கிளம்பிச்சிங்கடா. டேய் சுஜித்து, எப்படின்னா சமாளிடா. அவங்க சைடு தான்டா நிறைய பேப்பர் இருக்கு. இல்ல ஏதாச்சும் பண்ணும்ல. என்ன பண்றது? ஐடியா. லக்கி, நம்ம ஏன் கேமை ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது? துர்கா வந்து நடுவில் போனதால கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. பேப்பர்லாம் மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கேமை ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். என்ன சொல்ற? டேய் சுஜித், கேவலமா நடிக்காதடா. நாங்க தான் வின்னானோம், அது உனக்கே தெரியும். ஒழுங்கா ஒத்துக்கோ.
ஸ்டூடெண்ட்ஸ் என்னது இது ஸ்கூல் வாசல்ல இவ்ளோ குப்பை போட்டு வச்சிருக்கீங்க நீங்களா இன்னும் வீட்டுக்கு கிளம்பவே இல்லையா எக்ஸாம் முடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகுது நீங்க இன்னும் நின்னு இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க இருங்க நான் உடனே போய் பிரின்சிபல் மேம கூட்டிட்டு வரேன் என்ன தைரியம் இருந்தா நீங்க இந்த மாதிரி நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருப்பீங்க வாட்ச்மேன் எங்க போயிட்டீங்க நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ஐயோ டே மிஸ் பார்த்துட்டாங்களா எல்லாம் தப்பிச்சு ஓடுங்க நான் எப்படின்னா நானும் ஓடுறேன் எல்லாருக்கும் பாய் பாய். ஹலோ பசங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் லீவ் விட்டா நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கூல் ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய் பாய்.